எவ்ரிடே மார்னிங் 4 o'clock நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து பாருங்க ரிவர் போட் ப்ராப்ளம், அதில் என்னெல்லாம் டிப்ஸ் இருக்கு, பார்த்த உடனே எப்படி ஆன்சர் பண்றதுன்ட்டு ஒரு சில ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். அதோட கண்டினியூஷன் வந்துன்னா ரெயின்மேன் ப்ராப்ளம் வரும், அதை வந்துன்னா இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். சரியா, அது ஒரு கேப் இருக்கட்டும். இன்னைக்கு வந்து என்னன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. சரியா, இதுல என்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கு, அதுக்கான டிப்ஸ் என்ன ட்ரிக்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல பாருங்க, இது ஜஸ்ட் ஒரு தியரி உங்களுக்கு தெரியும். சரி, இந்த ஐடியா தெரிஞ்சுன்னா இதை வந்து நீங்க ஈஸியா போடலாம். இப்போ வந்து பாருங்க, நான் இங்க பார்த்துட்டு ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் இருக்கும், இதை வச்சுட்டு இதுக்கு எப்படி போடலாம் அப்படிங்கறது சொல்லலாம். பாருங்க, a car from A to B a car moves from A to B with speed 30 km per hour and from B to A with a speed of 20 km per hour. What is the average speed of the car? இப்போ ஒரு கார் வந்து ஏல இருந்து பிக்கு வந்து என்ன ஆகுது, 30 km per hourல போகுது. திரும்ப பில இருந்து ஏக்கு 20 km per hourல வருது. வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணுவோம். ஆனா அது தப்பு பண்ணக்கூடாதீங்க. அந்த இதை எப்ப பண்ணுவோம்னா, நமக்கு u plus v by 2 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா எப்ப வரும் அப்படின்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துக்கணும். சரியா, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் வேர்டு கொடுத்தா மட்டும்தான் இது கரெக்ட். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது வந்து என்னன்னா, இங்க இருந்து மூவ் பண்ணும்போது வெறும் வெலாசிட்டி v1, இங்க இருந்து ரிட்டர்ன் வரும்போது வந்து வெலாசிட்டி v2. இப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி v பாருக்கு வேற ஒரு ஃபார்முலா, அது என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுல வந்து பாருங்க, இது 30 இது 20னா ஆவரேஜ் தானே கேக்குறாங்க. ஆவரேஜ் வந்து என்ன, இந்த 30க்கும் 20க்கும் நடுவுல தான் இருக்கும். சரியா, அப்ப 50 வராது. சரியா, அதே மாதிரி 30 20க்கு நடுவுல வரணும்னா அப்ப 10 வராது. ஒன்னு 25 வரலாம், இல்லாட்டி 24 வரலாம். கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னாதான் இந்த 25 அப்படிங்கிறது வரும். அப்ப 25ம் கிடையாது. அப்ப இன்னொரு ஆப்ஷன் வந்து 24. இதுதான் கரெக்டான ஆன்சர். சரியா, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம இந்த கொஸ்டின் அதுக்கு அடுத்து பார்த்துக்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாருங்க, a car covers first half of the distance between two places at 40 km per hour and another half at 60 km per hour. அப்போ ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு ஒரு கார் டிராவல் பண்ணுது. முதல் பாதி வந்து 40 km per hourலயும் மீதி பாதியை 60 km per hour அப்படிங்கிற ஸ்பீட்லயும் டிராவல் பண்ணுது. the average speed of the car வந்து என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்க. இதுல ஆவரேஜ்ங்கிற வார்த்தை, அதாவது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ங்கிற வேர்டு கிடையாது. இதுல வந்து பாருங்க, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது இங்க கிடையாது. அப்ப வந்து என்னன்னா u plus v by 2, அதாவது 60 40க்கு மிடில் வேல்யூ என்ன 50, அது கண்டிப்பா வராது. சரியா, அதுக்கு அடுத்து 40க்கும் 60க்கும் தானே ஆவரேஜ் இந்த கேக்குறாங்க. அதெல்லாம் 41 இருக்குன்னா இந்த 40 வராது, இங்க 60 இந்த 60 வராது. அப்ப சரியான ஆன்சர் வந்து 48 km per hour. இது ஆப்ஷன் எலிமினேஷன்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா, இது எக்ஸாக்ட் கால்குலேஷன்ல அந்த ஃபார்முலா எப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். சரியா, அடுத்தது இது ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்றதுதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பாருங்க, இது வந்து பாருங்க, இது அந்த ஃபார்முலா தெரிஞ்சா போடலாம். இது வந்து என்னன்னா ஏற்கனவே நீங்க ஒர்க் அவுட் பண்ண அதே மாடல் தான். அதுல எப்படி ஐடியாங்கிறத நான் உங்களுக்கு அது சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறமேட்டு இதுக்கான ஐடியா வந்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா, இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். மூணாவது வந்து 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. ஓகே, இதுவும் ஃபார்முலா பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம இந்த ஃபார்முலா என்னங்கிறத ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா நீங்க வந்து வரிசையா 1 by 1 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ ஆப்ஷன் எலிமினேஷன்ல எப்படி போடுறதுங்கிறத சொன்னேன். இது எப்படி இதை போடலாம் அப்படின்னா, a particle covers half of its total distance. ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, ஒரு பார்ட்டிகல் டோட்டல் டிஸ்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் s ன்னு வச்சுக்கலாம், செகண்ட் ஹாஃப் s ன்னு வச்சுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் மூவ்ஸ் வித் தி வெலாசிட்டி v1, செகண்ட் ஹாஃப் மூவ்ஸ் வித் தி வெலாசிட்டி v2. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா வேணும். ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். சரியா, டோட்டல் டிஸ்டன்ஸ்னா மேல என்ன இருக்கு, s plus s டிவைட் பை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரக்கூடிய டைம் வந்து t1 வச்சுக்கலாம், செகண்ட் ஹாஃப் டைம் வந்து t2 வச்சுக்கலாம். அது என்னங்கறத பார்க்கணும். பாருங்க, velocity v is equal to distance by timeங்கிறது ஃபார்முலா. அப்ப டைம் is equal to என்ன, distance divide by velocity. இங்க இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் மேல பாருங்க, s plus s அப்படியே வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் டைம் t, இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன, s. சரியா, இங்க இருக்கக்கூடிய velocity v1, செகண்ட் ஹாஃப் இந்த டிஸ்டன்ஸ் s, இந்த velocity v2. அப்ப மேல வந்து பாருங்க s plus s 2s, கீழ வந்து பாருங்க s காமனா வெளிய எடுத்துருங்க, 1 by v1 plus 1 by v2ங்கிறது வரும். s s கேன்சல் ஆச்சுன்னா 2 டிவைட் பை இது என்ன வரும், v1 plus v2 டிவைட் பை v1 v2. அப்ப இந்த ஃபார்முலா என்னன்னா
2v1 v2 divide by v1 plus v2. அப்ப இந்த ஃபார்முலா தான் நீங்க யூஸ் பண்ணணும். சரியா? அப்ப இது கரெக்டான ஆன்சர் வந்து பாருங்க 2v1 v2 divide by v1 plus v2. சரியா? a particle covers half of its total distance with speed v1 and the rest of distance with speed v2. Its average speed during the complete journey கேட்டா இதுக்கான ஃபார்முலா என்ன 2v1 v2 divide by v1 plus v2. அதே இது 3 ஈக்குவல் டிஸ்டன்சஸ். ஃபர்ஸ்ட் எஸ், அதுக்கு அடுத்த எஸ், அதுக்கு அடுத்தது மூணாவது ஒரு எஸ். இந்த வெலாசிட்டி v1, இது வெலாசிட்டி v2, இது வெலாசிட்டி v3னா இதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா வேணும்னா சிம்பிள் இதே மாதிரி வச்சுக்கோங்க 3v1 v2 v3 டிவைட் பை v1 v2 plus v2 v3 plus v3 v1. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. சரியா? 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ங்கிறப்ப நம்ம இதை பார்க்கும்போது இதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, ஓகே. இப்போ ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இந்த ஆப்ஷன் எலிமினேஷன்ல நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் 30 செகண்ட் ஹாஃப் 20னா இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2v1 v2 டிவைட் பை v1 plus v2. 2 into v1 ஓட வேல்யூ 30, v2 ஓட வேல்யூ 20 டிவைட் பை v1 plus v2 போட்டோம்னா அது என்ன வருது 50 வருது. 0 0 கேன்சல் ஆயிடும். அப்ப இது என்ன வரும் 2 into 2 4 120யா 120 டிவைட் பை 5 அப்படிங்கிறது வருது. இது என்ன பண்ணலாம் 120 மேலையும் கீழையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா 10 வந்துருது. அப்ப இந்த 10 கேன்சல் ஆச்சுன்னா 24 கிலோமீட்டர் பர் அவர். நம்ம பார்த்தோம்ல ஆன்சர் 24 கிலோமீட்டர் பர் அவர் வந்துருச்சு. சரியா? ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா வந்து நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். சரியா? செகண்ட் பார்த்தாச்சு. தேர்டு வந்து என்னன்னா இதே மாதிரி இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்றதுங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன v bar is equal to ஃபார்முலா என்ன 2v1 v2 டிவைட் பை v1 plus v2. சரியா? 2v1 v2 டிவைட் பை v1 plus v2 2 into v1 ஓட வேல்யூ எவ்வளவு சொல்லிருக்காங்க 40, v2 ஓட வேல்யூ 60 டிவைட் பை v1 plus v2 40 plus 60 என்ன 100. 0 0 0 0 கேன்சல் ஆச்சு. 24 into 2 48 கிலோமீட்டர் பர் அவர். சரியா? இதுல பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவு 40 கிலோமீட்டர் பர் அவர், செகண்ட் ஹாஃப் 60 கிலோமீட்டர் பர் அவர்னா ஆவரேஜ் வந்து என்ன வரும் 48 கிலோமீட்டர் பர் அவர்ங்கிறது வரணும். சரியா? இப்படிதான் நீங்க ஷார்ட்கட் எடுக்கணும். ஓகே, இது ஃபார்முலா பாருங்க. a car moves from x to y with a uniform speed vu. x ல இருந்து y க்கு என்ன ஆகுது, x ல இருந்து y க்கு இங்க போகும்போது இதோட ஸ்பீடு vu, y ல இருந்து x ரிட்டர்ன் டு x, இதுக்கு வந்து என்ன ஸ்பீடு வந்து vd. அப்ப என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீடு? நமக்கு தெரியும் 2 into vd vu டிவைட் பை vd plus vu. இப்பதான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ஃபார்முலாவை. சரியா? அடுத்தது 5th கொஸ்டின் பாருங்க. a car moves a distance 200 meter. அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணாலும் இருந்துட்டு போகுது. ஃபர்ஸ்ட் 100 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் பர் அவர், செகண்ட் ஹாஃப் தெரியல. அப்ப ஆவரேஜ் வந்து 48 சொல்லிட்டாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 40, செகண்ட் ஹாஃப் தெரியல, ஆவரேஜ் வந்து 48. இப்பதான் நான் போட்டேன். இப்ப என்ன வரும், இது 40 இது 48னா இந்த இது வந்து 60 கிலோமீட்டர் பர் அவர்ங்கிறது வரும். சரியா? ஈஸி ட்ரிக்ஸ் தான். இதை நீங்க மேத்தமெட்டிக்கலாவும் போடலாம். ட்ரை பண்ணி ஆன்சர் என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்க கரெக்டா இருக்கான்ட்டு. அடுத்தது நான் ஃபார்முலா சொன்னேன் 3 ஈக்குவல் டிஸ்டன்சஸ்க்கு ஃபார்முலா வந்து என்ன v bar is equal to என்ன சொன்னேன் 3v1 v2 v3 divide by v1 v2 plus v2 v3 plus v3 v1 அப்படின்னு சொன்னேன். அப்ப 3 into v1 ஓட வேல்யூ எவ்வளவு, ஃபர்ஸ்ட் இது 10 கிலோமீட்டர் பர் அவர், v2 20, v3 வந்து 60. அப்ப 10 into 20 into 60 divide by v1 v2 னா என்ன வரும் 10 into 20 200 plus v2 v3 னா என்ன 20 into 60 என்ன வரும் 1200 வரும். அதுக்கு அடுத்து v3 v1 னா 60 into 10 600. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க 1400, இது 2000 வரும். அப்ப 3 into 10 into 20 into 60 நான் எதையுமே மல்டிப்ளை பண்ணல, டிவைட் பை கீழே இருக்கிறது மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் 2000 அப்படின்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த கீழே இருக்கிற 3 ஜீரோ மேல இருக்கிற 3 ஜீரோ கேன்சல் ஆயிடும், இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்ப 6 into 3 18 கிலோமீட்டர் பர் அவர். சரியா? ரொம்ப சிம்பிளான டிக்ஸ். சரியா? ஈஸியான மெத்தடு. நீங்க வந்து என்ன ட்ரை பண்ணி பாருங்க. இது இந்த மாடல் ரிப்பீட்டடா நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய மாடல்.
சரியா? அதனால பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த செஷன்ல ஒரு 6 கொஸ்டின் போட்டிருக்கேன். ஆனா எல்லாத்துக்குமே ஒரே மாடல், ஒரே ஃபார்முலா தான். சரியா? இது ஆப்ஷன் எலிமினேஷன்லயே நம்ம போட்டிருக்கோம். எப்படி ஒர்க் அவுட் பண்ணி போடணுங்கிறத சொல்லியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்னொரு ட்ரிக்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.